வெல்கம் டு அவர் மாலு குக்கிங் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு சூப்பரான ஒரு கருவாடு தொக்கு எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு அதுக்கு தேவையானது கருவாடு. நல்லா வெள்ளை மீன் கருவாடு 2 துண்டு எடுத்திருக்கேன். அப்புறம் சின்ன வெங்காயம், பச்சை மிளகாய், தக்காளி, புளி, மல்லிப்பொடி, மிளகாய் பொடி. வாங்க எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு கடாய் எடுத்துக்கிறோம். அதில் தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் ஊற்றிட்டு நல்லா எண்ணெய் காஞ்சதுக்கப்புறமா அரை டேபிள் ஸ்பூன் கடுகு போட்டு நல்லா பொரிஞ்சிடணும். கடுகு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா கொஞ்சமாக கருவேப்பிலை போட்டு நல்லா அதுவும் பொரிஞ்சதுக்கப்புறமா 2 பச்சை மிளகாய் 4 கீறி வச்சுருக்கேன். அதையும் போட்டு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா வெங்காயம் சேர்த்து நல்லா வதக்கணும். கொஞ்சம் லைட்டாக உப்பு போடணும். ஏன்னா கருவாட்டிலே கொஞ்சம் லைட்டாக உப்பு இருக்கும். ஸோ நீங்கள் லைட்டாக உப்பு போட்டு அந்த வெங்காயம் வந்து ஓரளவுக்கு வதங்கினா போதும். வதங்கினதுக்கப்புறம் பார்க்கலாம். இப்போ வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. வதங்கினதுக்கப்புறமா ஒரு 2 தக்காளி, மீடியம் சைஸ் தக்காளி ஆட் பண்ண போகிறோம். 2 தக்காளி ஆட் பண்ணி லைட்டாக நம்ம புளியும் சேர்ப்போம், கொஞ்சம் பார்த்து சேர்த்துக்கோங்க. 2 மீடியம் சைஸ் தக்காளி சேர்த்து நல்லா கிளறிக்கலாம். இப்போ வெங்காயம் தக்காளி எல்லாமே நல்லா கிளறி வரணும். வந்ததுக்கப்புறம் பார்க்கலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நல்லா வதங்கி வந்துருச்சு. இப்போ என்ன பண்ண போகிறோன்னா 2 டேபிள் ஸ்பூன் மல்லிப்பொடி சேர்த்தோன்னா 1 டேபிள் ஸ்பூன் மிளகாய் பொடி சேர்க்கணும். இதுதான் வந்து மெஷர்மெண்ட் அளவு. இப்போ வந்து நம்ம 2 டேபிள் ஸ்பூன் மல்லிப்பொடி சேர்க்க போகிறோம். இது வந்து நல்லா வீட்டில் அரைச்ச பொடி. 2 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்காச்சு. அப்புறம் 1 டேபிள் ஸ்பூன் மிளகாய் பொடி சேர்த்துட்டு லைட்டாக புளி, இந்த ஒரு சின்ன சைஸு இத்தனையோண்டி லைட்டாக புளி சேர்த்து அதை கரைச்சி வச்சுருக்கேன். அதையும் சேர்த்து நல்லா இப்போ இந்த பொடி, இந்த மிளகாய் பொடி, புளி எல்லாமே சேர்ந்து கிளறி விட்டு கொதிக்க விட்டுக்கலாம். இப்போ மூடி வச்சு நம்ம வச்சுருக்கோம். இப்போ பார்த்திங்கன்னா நல்லா கொதிச்சிருச்சு. கொதிச்சதுக்கப்புறமா நல்லா கிளறி பாருங்கள். இந்த பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு நல்லா கொதித்து அந்த வாடெல்லாம் போகணும். போனதுக்கப்புறமா தான் நம்ம கருவாடு சொன்னேன்னா அது 2 வெள்ளை மீன் கருவாடு, அதை வந்து இப்போ நம்ம அதில் சேர்த்துக்கிற போகிறோம். கருவாடை சேர்த்தாச்சு. கருவாடையும் சேர்த்து இப்போ லைட்டாக நம்ம மூடி போட்டு ஒரு சிம்மில் வச்சிடணும். சிம்மில் வச்சுட்டு மூடி வச்சிடணும். ஒரு 5 நிமிஷம் கழித்து பார்க்கலாம். அந்த கருவாடு சேர்த்து ஒரு கொதி வரணும். இப்போ ஒரு கொதி வந்திருக்கா. என்ன பண்ண அந்த கருவாடை வந்து நம்ம லைட்டாக அப்படியே கொஞ்சம் உடச்சி விடணும். அப்போ தான் வந்து கொஞ்சம் அந்த தொக்குக்கு வந்து நல்லா ஒரு டேஸ்ட்டு கிடைக்கும் கருவாடு. இது வந்து பெரிய கருவாடுங்கிறதுனால இப்படி உடச்சி விட்றேன் நான். நீங்கள் சின்ன கருவாடு இந்த மாதிரி சேர்த்திங்கன்னா உடைக்க தேவையில்லை. நான் வந்து இந்த மாதிரி அதுலேயே உடச்சி விடுவேன். பார்த்துருக்கீங்களா? கருவாடே தெரியாத அளவுக்கு கரையிற அளவுக்கு நல்லா உடச்சி விட்டுறணும். இப்படி விட்டுட்டு மூடி போட்டு அதே மாதிரி சிம்மில் வச்சிடலாம். நல்லா அந்த கருவாடெல்லாம் ரெடியாகி வந்துடும். அந்த தண்ணியெல்லாம் சுண்டி இந்த வந்துடுச்சு பார்த்திங்களா? கருவாடை நல்லா வெந்து எல்லாம் அந்த மசாலாவோட சேர்த்து ஒரு தொக்கு பதத்துக்கு வந்துடுச்சு பார்த்திங்களா? அவ்வளோதான். கருவாடே அட்ரஸே தெரியாது. அந்த அளவுக்கு நம்ம வந்து வதக்கி எடுத்துக்கணும். பார்த்தீங்களா? பார்க்கவே எவ்வளோ சூப்பராக இருக்குது. டெம்ப்டிங் ஆகுதா? இதே மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். லாஸ்ட்டில் நம்ம கொத்தமல்லி தழை தூவி இறக்கிக்கலாம். அவ்வளோதான். என்னோட கருவாடு தொக்கு ரெடி. இதே மாதிரி உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். என்னோடய வீடியோ உங்களுக்கு வந்து பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, பாய்.